ஹாய் வெல்கம் டு உமாவிரதம் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரை. ஓகே, பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டுடா. பொட்டேட்டோ ஃப்ரைலாம் இதுவாகன்னு பார்க்காதீங்க. பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 4 பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா நான் வந்துட்டு இந்த இந்த பேசன்லேயே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் அந்த என்ன சொல்கிறது, வடிகட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜல்லடை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வடிகட்டிட்டு வந்துட்டு போட்டுக்கோங்க, ஓகேவா? இது என்ன சொல்கிறது, தெரியாதவங்களுக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான், ஓகேவா? இதெல்லாம் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையான்ட்டு கமெண்ட் பண்ண வந்துடாதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்துட்டு ஒரு குட்டி ஸ்பூனால் இந்த இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் இது கரெக்டாக இருக்க வேண்டிய இந்த கையளவுலேயே அப்படியே போடுறேன். உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட் மஞ்சத்தூள். அது ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் இதில் இது ஒரு 1 ஸ்பூன் போதும் அப்படின்றனால அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் காரப்பொடி. அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இல்லை நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல. நான் இதில் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பொட்டேட்டோவாக எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக வராது, ஓரளவுக்கு தான் வரும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா அந்த மீடியம் சைஸ் பொட்டேட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் பெருங்காயம் பொடி. அது உங்கள் ஆப்ஷனில் எந்த பெருங்காயம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா பொட்டேட்டோலையும் படுற மாதிரி நல்லாவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் எல்லா பொட்டேட்டோலையும் உப்பு காரம் இதெல்லாம் வரும், ஓகேவா? ஸோ அதனால் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோவை போடுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது நான் பேபிக்கும் சேர்த்து கிட்டுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் காரப்பொடியை கம்மி பண்ணிக்கிட்டு பெப்பர் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சமே சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரையும், ஓகேவா? இதுக்கப்புறம் மேலே என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அரிசி மாவும் கடல மாவும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது பொட்டேட்டோ ஃப்ரைக்கு மேக்ஸிமம் நீங்கள் அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இதனால் ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடல மாவு இதே ஸ்பூனால் உங்களுக்கு அது ஒரு ஸ்பூன் நான் இதில் காமிக்கலை. ஸோ அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக மற்ற என்னென்ன மாதிரி கறிக்கு என்னென்ன ஸ்பூன் போடலாம் அப்படின்றத ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்க்கு நான் சொல்கிறேன். இது பேசிக்காக பிகினர்ஸ் தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிற வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இதுலேயும் கோட் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பொட்டேட்டோ ரெடி ஆயிரும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்னும் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் வேணும்னா ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆயில் தேவைப்பட்டது அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், ஓகேவா? தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஷேர்.